திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் இன்னைக்கு நம்ம 47வதா கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல் பற்றியும் 48வதா நாரைக்கு முக்தி கொடுத்தல் பற்றியும் பார்க்கலாமா? இந்திர பதவியை ராசராச பாண்டியன் பெற்ற பிறகு அவருடைய புதல்வனான சுகுண பாண்டியன் அரச பொறுப்பை ஏற்று தன்னுடைய நல்லாட்சியினால உலக உயிர்களின் துன்பங்களை போக்கி எல்லாரும் போற்றும் விதமாக அரசாட்சி பண்ணிட்டு வராரு. அந்த சமயத்தில் வலியவன் அப்படின்ற ஒருத்தன் முற்பிறவியில் எல்லா வழிகளிலும் தர்மமே செஞ்சு கொஞ்சம் பாவமும் செஞ்சுட்டு வந்ததுனால இந்த பிறவியில் கருங்குருவியாக பிறப்பெடுத்தான். அந்த கருங்குருவிக்கு காக்கை உள்ளிட்ட எல்லா பறவைகளும் பகையாகி அந்த கருங்குருவியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. இப்படி பறவைகளால் துன்புறுத்தப்பட்டமையால் கருங்குருவி தலையிலிருந்து ரத்தம் எந்த நேரமும் ஒழுகிட்டே இருந்துச்சு. கருங்குருவி ரொம்ப பயந்து போய் இனி நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி மதுரைக்கு வந்து அங்கேயே தங்கியிருக்கு. அப்புறம் அந்த மதுரை நகரத்துக்கு வெளியில் இருந்த காட்டுக்கு போய் அங்கே ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு. அந்த சமயத்தில் அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவனடியார் வந்து உட்காந்துருக்கிறாரு. ருத்ராட்சமும் வெந்நீரும் அணிந்த அந்த சிவபக்தர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்துட்டுருக்காரு. கலப்பில் அந்த மரத்தோட நிழலாக தங்கியிருந்தவர் அங்கே பக்கத்தில் இருந்தவங்க கிட்டலாம் மதுரையோட பெருமையை எடுத்து சொல்கிறாரு. மதுரை அம்பதி மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாகும். எல்லாருக்குமே நற்பலன்களை அளித்திடும் தலம் மதுரை தான். தீர்த்தமாக பொற்றாமரை குளம் இருக்கு. இங்கே இருக்கிற கோவிலில் குடிகொண்டிருப்பவர் சோமசுந்தர பெருமான். ஒரே இடத்துல தலம், தீர்த்தம், மூர்த்தி என 3 வகை சிறப்புகளும் அமையாது. ஆனால் அந்த சிறப்பு இந்த மதுரை எம்பதிக்கு கிடைச்சிருக்குது. அதனால் இந்த தலத்திற்கு இணையான தலம் உலகத்திலே கிடையாது. இந்த தலத்தில் குடிகொண்டிருக்கிற சோமசுந்தர பெருமானை வணங்கி வழிபடுவோருக்கு அப்பெருமான் வந்து சீக்கிரமே அருள் செய்வார். அடியார்கள் கேட்குற வரத்தை எல்லாமே இப்பிறவியிலே அவர் கொடுத்துருவார். அதனால் இந்த தலத்து மூர்த்தியான சோமசுந்தர பெருமானும் விசேஷமான மூர்த்தி ஆவார் அப்படின்னு நல்ல உபதேசங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அந்த சிவபக்தர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மரக்கிளையில் சோர்வோடு இருந்த அந்த கருங்குருவியும் சிவபக்தர் சொன்ன உபதேசத்தை கேட்டுச்சு. இந்த உபதேசங்களை கேட்ட உடனே கருங்குருவிக்கு ஞானம் பிறந்துடுச்சு. அதனால் பறவையாக தான் பிறப்பெடுத்ததற்கான காரணமும் அதுக்கு புரிஞ்சுது. இப்பிறவியை நான் ஒழித்திட வேணும்னா சிவபக்தர் சொன்ன மாதிரி நாமளும் செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உறுதியோட காட்டை விட்டு பறந்து மதுரை மதிக்கு போயிடுச்சு. பொற்றாமரை குளத்தை பார்த்த அந்த கருங்குருவி அந்த குளத்தில் தீர்த்தம் மாடி முடிச்சுட்டு சோமசுந்தர பெருமான பக்தியோட மழை வந்து மானசீகமாக பூஜையும் செஞ்சு வழிபட்டுச்சு. இப்படி 3 நாள் இப்படியே பண்ணிட்டு இருந்ததா. இப்படி கருங்குருவி வழிபடுறதை பார்த்த அன்னை மீனாட்சி அம்மை சிவபெருமான்கிட்ட, சுவாமி, கருங்குருவி என்ன காரணத்துக்காக உங்களை அப்படி கும்பிட்டு இருக்குது, தலத்திற்கு வந்த காரணம் தான் என்னன்னு கேட்குறாங்க. சோமசுந்தர பெருமான் கருங்குருவியோட வரலாறு எல்லாம் அன்னை மீனாட்சி அன்னைக்கு சொல்லிட்டு அவரை முறையாக வழிபட்ட அந்த கருங்குருவி மீது திருவருள் புரிந்து அதற்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசித்தருளினார். சிவபெருமான் அருளிய அந்த மந்திரத்தை காதில் கேட்டதுமே கருங்குருவியோட பிறவி துன்பம் ஒழிந்து அதனுடைய சிற்றறிவு நீங்க பெற்று பேரறிவு சித்தியானது. சிவபெருமானின் திருவடிகளை மனதால தியானித்த கருங்குருவி, பெருமானே, கருங்குருவியான எனக்கும் அருள் செஞ்சுருக்கீங்களே, எளியோரை தேடி சென்று அருள் புரிவதே உங்களுடைய தன்மை வளர்க்குது. அடியன் முற்பிறவியில் செஞ்ச தர்மத்தின் பொருட்டு இப்பிறவியில் உங்கள் வாயால் மந்திரோபதேசம் பெற்றேன். மறுமை என்னும் மறுபிறவியில் அடியேன் சிவபக்தி பெறவும் இது காரணமாக அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் எளியேனாகிய அடியேனுக்கும் குறைவுன்னு இருக்கு. தேவதேவனே, கொடிய பறவைகள் என்ன துன்புறுத்துகின்றனவே, என் நிலை பார்க்கும் எல்லாரும் பரிகாசிக்குமாறு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுது. அப்போ சோமசுந்தர பெருமான் என்ன சொல்கிறாரு, கருங்குருவியே, அந்த கொடிய பறவைகளுக்கெல்லாம் வலியவனாக நீ கடவாய் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. இதை கேட்ட கருங்குருவி, இறைவா, எனக்கு இன்னொரு வரமும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்குது. தேவரில் அடியனுக்கு அருளிய வலியான் என்னும் பெயர் எளியவனாகிய எனது மரபெனில் வரும் பறவைகளுக்கும் விளங்கிட நீங்களே அருள் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த பறவைகளும் நீங்கள் எனக்கு உபதேசித்து அருளிய அந்த மந்திரத்தை ஓதி உய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்குது. கருணை கடலாகிய சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு அந்த குருவிக்கு அருள் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் திரியம்பகம்
என்னும் வேத மந்திரத்தையும் தெய்வம், ரிஷி, சந்தம் ஆகியவற்றுடன் உதாந்தம், அனுதந்தம், சொரிதம் என்னும் மூவகைப்பட்ட ஓசையுடன் தெரிவித்து அருளினார். இறைவன் அருளிய அந்த திருமந்திரத்தை கருங்குருவி இடைவிடாது ஜெபித்து வந்தது. அதன் மரபு வழி பறவைகளும் இறைவன் அருளால் பறவைகளுக்கெல்லாம் வலிமை பெற்று வலியான் காரண பெயர் பெற்று பறவை உலகில் சிறப்பாக வாழ்ந்து வந்தது. அப்புறம் அந்த கருங்குருவி சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைஞ்சு பேரானந்த பெருநிலை அடைந்தது. அடுத்ததா நாரைக்கு முக்தி பற்றி பார்க்கலாமா? வளமையுடன் விளங்கும் பாண்டிய திருநாட்டின் தென்பகுதியில் மாடங்கள் பல நிறைந்த ஊர் ஒன்று இருந்தது. அந்த ஊரில் அழகான தாமரை தடாகமும் ஒன்று இருந்தது. அந்த தடாகத்தில் வாழ்ந்துடும் மீன்களை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாரை ஒன்று வாழ்ந்து வந்துட்டுருக்கு. கொஞ்ச நாளாக மழையே பெய்யாததுனால அந்த தாமரை தடாகம் நீர் இல்லாமல் வற்றி போச்சு. அதனால் அந்த நாரைக்கு அங்கே உணவு கிடைக்கல. அதனால அது ரொம்ப சோர்வாக இருந்தது. சரி, இனிமேல் இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போகுது. அங்கே ரொம்ப பசிக்கலப்பில் இருந்ததுனால சோர்ந்து கீழே விழுந்துடுச்சு. அந்த காட்டில் ஜீவன் முக்தர்களான ரிஷிகள் பலரும் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த முனிவர்கள் கூட்டத்தில் சிவபக்தியில் சிறந்த சத்தியன் என்னும் சிவனேஸ்வரும் அங்கே வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அந்த காட்டில் சதுரமாக அமைந்த படித்துறைகளுடன் கூடிய ஒரு தடாகமும் இருந்துச்சு. அந்த தடாகத்தின் கரையில் சந்தியா மடம் ஒன்று இருந்தது. அந்த தடாகத்தை அதோ தீர்த்தம் அப்படின்னு எல்லாரும் அழைக்கிறாங்க. அந்த தடாகத்தை சுற்றிலும் நறுமணம் மிகுந்த மலர்களும் பாதிரி, வேங்கை, வஞ்சி, குரா, மரா, முறுக்கு, மருது போன்ற மரங்களும் வளர்ந்திருந்துச்சு. அந்த தடாகத்தில் முனிவர்கள் நீராடும்போது நீரில் மூழ்கி எந்திரிக்கும் போது அவர்களுடைய ஜடாமுடியில் மீன்கள்லாம் அப்படியே துள்ளி விளையாடுதான். அப்படி விளையாடிட்டு இருக்கிற அந்த மீன்களை அந்த நாரை பார்த்துச்சு. ஆனால் அந்த நாரை அவற்றை கொத்தி சாப்பிடவே இல்லை. அந்த நாரை என்ன நினைக்குதான், இந்த மீன்கள் என்ன தவறு செஞ்சுதோ இந்த முனிவர்களோட உடம்பை தொடர பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு, இந்த மீனை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி சாப்பிடாமலே இருக்கு. நீராடி முடித்த அந்த முனிவர்கள் எல்லாம் கரையேறி அவங்களுடைய நித்திய கர்மவை முடிச்சுக்கிட்டு சந்தியா மடத்தில் அமர்ந்து சோமசுந்தர பெருமானுடைய மதுரை புராணத்தை பக்தியோடு சொல்லிட்டு வராங்க. அப்போ அவங்க சோமசுந்தர பெருமானின் கீர்த்தியையும் மதுரையம்பதியின் பெருமையையும் பொற்றாமரை குலத்தின் மகிமையையும் எம்பெருமான் சொக்கநாதரின் திருவிளையாடுகளையும் சொல்லி இம்மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றை அடைந்தவருக்கு சோமசுந்தர பெருமான் எழுந்தருளி வந்து பேரருள் புரிவார் அப்படின்ற பேருண்மையை விளக்கமாக சொன்னார். இந்த புனித விவரங்களை கேட்டதுமே நாரையின் அறியாமை நீங்கி அதன் வினை தொடர்பும் அறுத்து மெய் உணர்வு தோன்றி சிவபக்தி இழுத்துது. இதனால் உடனே புறப்பட்ட நாரை புனித தலமாக மதுரையம்பதிக்கு போய் அங்கே பொற்றாமரை குளத்தில் புனித நீராடி அப்புறம் சோமசுந்தர பெருமானை வலம் வந்து வணங்கியது. நாரையின் வழிபாட்டை மெச்சிய சிவபெருமான் தன் அருட்கண் கொண்டு அதனை பார்த்தார். அந்த சமயம் கருணை கடலான சோமசுந்தர பெருமானின் சுந்தர ரூபத்தை எண்ணி தியானம் செஞ்சிட்டு இருந்தது அந்த நாரை. இப்படி தொடர்ந்து 15 நாட்களுக்கு முறைப்படி சிவபெருமான பக்தியோடு வழிபட்டு வந்த நாரை 16ஆம் நாளன்று பொற்றாமரை குளத்தில் நீராட சென்றபோது அதில் துள்ளி திரிந்த கயல் மீன்களை இரையாகிக்கலாம் அப்படின்னு நினச்சிது. இப்படி நினைச்ச உடனே சிவபெருமான் அருளால் அதற்கு ஞானமும் உண்டானது. உடனே அந்த நாரை என்ன நினைக்குது, ஐயகோ, இந்த பொற்றாமரை திருக்குளத்தில் துள்ளி திரிந்து வாழும் மீன்களை தின்னும் கீழான எண்ணம் எனக்கு எப்படி உண்டானது? இது என்ன விபரீதம்? இப்படி எனக்கு என்ன உண்டானதுன்னா என் பிறவி துன்பம் எப்படி போகும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுது. இதனால் அந்த நாரை அந்த மீன்களை சாப்பிடும் எண்ணத்தையே விட்டுட்டு விரதம் இருந்துட்டு இருக்குது. எதுவுமே சாப்பிடல. நாரையோட கடும் விரதத்தை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் அந்த நாரை மனசுல எப்படி அவரை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்ததோ அதே உருவோட அந்த நாரைக்கு முன்னாடி தோன்றாரு. நாரையை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு. சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த நாரை சிவபெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்கி, என் பெருமானே, கருணையின் திருவுருவே, நான் எடுத்த இப்பிறவியை போக்கி எளியேனையும் சிவலோகத்தில் சேர்த்தருள வேண்டும். இன்னும் ஒரு வேண்டுகோள், என் இன பறவைகளும் பிற பறவைகளும் இந்த திருக்குளத்தில் துள்ளி விளையாடும்
கயல் மீன்களை இரையாக சாப்பிட்டா அவற்றுக்கும் பாவம் வந்து சேர்ந்துடுமே. அதனால் இந்த பொற்றாமரை குலத்தில் என்னாலுமே மீன்கள் இல்லாதவாறு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்குது. நாரை சொன்னபடியே சோமசுந்தர பெருமானும் நாரைக்கு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. 4 புறங்களும் முக்கண் கொண்டு நாரையும் சிவரூபம் பெற்று தேவர்கள் மலர் மாறி பொழிய தெய்வ விமானத்தில் ஏறி துந்துபிகள் முழங்கிட சிவலோகம் அடைந்தது. அங்கு நந்தி கணங்களுள் ஒன்றாக நாரை திகழ்ந்தது. அப்பலிருந்து தான் பொற்றாமரை திருக்குளத்தில் மீன்கள் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நாட்டை அப்போ ஆட்சி செய்து வந்துட்டு இருந்த சுகுண பாண்டியனும் தான தர்மங்கள் செஞ்சு சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்ததுனால அதனுடைய பயனா சிவலோகம் அடைஞ்சிட்டாரு. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.